தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் செல்லப்பிராணி வளர்ப்பவர்கள் அடுத்த 3 மாதத்திற்குள் ஆன்லைன் உரிமம் பெற வேண்டும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி சார்பாக தெருநாய்கள் கணக்கெடுப்பு பணி குறித்து பயிற்சி முகாம் ரிப்பன் கட்டிடத்தில் உள்ள அம்மா மாளிகையில் நடைபெற்றது. இதில் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் மற்றும் NGO கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆணையர் ராதாகிருஷ்ணன் வரும் 10ஆம் தேதி முதல் தெருநாய்களை கணக்கெடுக்கும் பணி தொடங்க உள்ளது என்றார். GPS சர்வேயோட ஆப் மூலமா வாலண்டியர்ஸை பயன்படுத்தி பண்றதுக்கான பயிற்சி இன்னைக்கு நடக்கிறது. 10ஆம் தேதியிலேருந்து அந்த பணியை தொடங்குவாங்க. அதற்கு தேவையான அனைத்து கைடன்ஸும் குட்டி நாய்களா இருக்கும் இல்லையா, 4லேருந்து 11 மாசத்துல ஜுவனைல் நாய்களா இருக்கும், 12 மாசத்துக்கு மேல இருக்கக்கூடிய அடல்ட்ஸா இருக்கட்டும், அது கருத்தடை பண்ண நாய்களா, ஆண் நாயா பெண் நாயா போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் இவங்க கலெக்ட் பண்ணி அதன் அடிப்படை அதே மாதிரி கருத்தடை மட்டுமல்லாமல் தடுப்பூசி போட்ட நாயை போன்ற சர்வே பண்ணும்பொழுது நமக்கு இந்த நாய் கட்டுப்படுத்துறதுக்கு அனிமல் பர்த் கண்ட்ரோல் மெத்தடுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். மூளையை உண்ணும் அமீபா குறித்து பொதுமக்களுக்கு தேவையற்ற பதற்றம் இருக்கக்கூடாது எனவும் கூறினார். குட்கா முறைகேடு தொடர்பான அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மீதான வழக்கு விசாரணையை சென்னை MP MLAக்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி CBI நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்து குட்கா விற்பனை செய்தது தொடர்பான புகாரை CBI விசாரித்து வருகிறது. இதில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன், மத்திய காவல்துறை அதிகாரி நவநீத கிருஷ்ண பாண்டியன், சுகாதாரத்துறை அதிகாரி சிவக்குமார் உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்தது. இதைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் முன்னாள் அமைச்சர்கள் C. விஜயபாஸ்கர், PV ரமணா, சென்னை மாநகர காவல்துறையின் முன்னாள் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்டோருக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு CBI நீதிமன்ற நீதிபதி எழில்வளவன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது முன்னாள் அமைச்சர்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதால் விசாரணையை சென்னையில் உள்ள நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். வருகின்ற புதன்கிழமை நாளை மறுநாள் காலையில் 7 மணிக்கு நீங்கள் எல்லோரும் சென்று வாக்குச்சாவடியில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை 3வது இடத்தில் இருக்கின்ற C. அன்புமணி மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், நீங்கள் எல்லோரும் தமிழ்நாடு மானத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த மாவட்டத்தின் மானம் மட்டுமல்ல, உங்களிடம் இருப்பது தமிழ்நாட்டின் மானம், மரியாதை உங்களிடம் இருக்கிறது, அந்த பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது, அந்த கடமை உங்களிடம் இருக்கிறது. காரணம், இந்த தேர்தலில் ஒரு பக்கம் திமுக, மற்றொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. நாம் திமுகவை பொறுத்தவரை இது இன்னொரு தேர்தல், அவ்வளவுதான். திமுகவை பொறுத்தவரை இது 10+1 11வது தேர்தல், அவ்வளவுதான். ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த தேர்தலில் உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னும் சற்று நேரத்தில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பரப்புரை நிறைவு பெறக்கூடிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். வருகின்ற புதன்கிழமை நாளை மறுநாள் காலையில் 7 மணிக்கு நீங்கள் எல்லோரும் சென்று வாக்குச்சாவடியில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை 3வது இடத்தில் இருக்கின்ற C. அன்புமணி மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், நீங்கள் எல்லோரும் தமிழ்நாடு மானத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த மாவட்டத்தின் மானம் மட்டுமல்ல, உங்களிடம் இருப்பது தமிழ்நாட்டின் மானம், மரியாதை உங்களிடம் இருக்கிறது, அந்த பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது, அந்த கடமை உங்களிடம் இருக்கிறது. காரணம், இந்த தேர்தலில் ஒரு பக்கம் திமுக, மற்றொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. நாம் திமுகவை பொறுத்தவரை இது இன்னொரு தேர்தல், அவ்வளவுதான். திமுகவை பொறுத்தவரை இது 10+1 11வது தேர்தல், அவ்வளவுதான். ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த தேர்தலில் உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னும் சற்று நேரத்தில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில்
பரப்புரை நிறைவு பெறக்கூடிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய தோமுசாவை சேர்ந்த அருமை நண்பர்களே, பெரியோர்களே, ஆயிரக்கணக்கில் இங்கே கூடியிருக்கக்கூடிய அக்காக்களே, தங்கைகளே, பாட்டிகளே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழ்நாடு முழுவதும் இருந்து இந்த தேர்தல் பணியாற்றுவதற்காக கடந்த 15 நாட்களாக இங்கே விக்கிரவாண்டிக்கு வந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்க என்னுடைய வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 நாட்களாக நேற்று மாலையை தொடர்ந்து இன்று காலையும் இப்பொழுது கடைசியாக உங்களை எல்லாம் சந்தித்து நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்கு கேட்கணும்னு நேற்று மாலையிலிருந்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். தலைவருடைய கட்டளையின் பேரில் நான் இங்கே வந்தது அன்னியூர் சிவா அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டுகோள் வைக்கிறதுக்காக வந்திருந்தேன். ஆனால் 2 நாட்களாக நேற்று முதல் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போதே, முதல் பிரச்சார நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போதே இந்த மக்களுடைய எழுச்சி, விக்கிரவாண்டி தொகுதி மக்களுடைய எழுச்சியை பார்க்கும்பொழுது, குறிப்பாக தாய்மார்களுடைய வரவேற்பையும் எழுச்சியும் பார்க்கும்பொழுது சொன்ன கண்டிப்பாக அன்னியூர் சிவா அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பாருன்னு. ஆனால் அதில் ஒரு திருத்தம். புதிதாக பொறுப்பேற்றுள்ள சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அரசுக்கு களங்கம் விளைவிக்காத வகையில் குற்றம் நடக்காமல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். இனிவரும் காலங்களில் அரசுக்கு எந்தவித கெட்ட பெயரும் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் குற்றங்கள் நடக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஒரு 3 தினங்களாக சென்னையில் ஒரு அசாதாரண சூழல் நிலவியது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று தலையிட்டு உரிய ஏற்பாடுகளை செய்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிலையில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு நிலவரம் குறித்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் இன்று மாலை 6 மணிக்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் உள்துறை செயலாளர் அமுதா, மாநில டிஜிபி சங்கர் ஜிவால், சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்க இருக்கின்றனர். ஆம்ஸ்டாங் கொலை, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளாவில் மனித மூளையை உண்ணும் அமீபா 3 பேரின் உயிரை பறித்திருக்கும் நிலையில் இந்த கொடிய அமீபாவின் பிறப்பிடம் எது, இதன் தாக்கம் எந்த நாட்டில் அதிகம் என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நீரில் குளிக்கும் போது மூக்கின் வழியே ஊடுருவி மூளையை உண்ணும் கொடிய அமீபா 1960களில் முதலாக ஆஸ்திரேலியாவில் கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது. நெக்லேரியா ஃபவுலரி என்ற இந்த அமீபா நுண்ணோக்கியின் மூலம் மட்டுமே காணக்கூடிய ஒரு சிறிய உயிரினம். பொதுவாக வெப்பமான நன்னீர், ஏரி, ஆறு மற்றும் நன்கு பராமரிக்கப்படாத நீச்சல் குளங்களில் இது காணப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் கண்டறியப்பட்ட மூளையை உண்ணும் அமீபா அமெரிக்காவில் தான் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த அமீபா தொற்று ஏற்பட்டவர்களில் 97% அதிகமானோர் இறந்து போவதாக அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்புக்கான மையம் கூறுகிறது. 1962 முதல் 2021 வரை அமெரிக்காவில் பாதிக்கப்பட்ட 154 நபர்களில் வெறும் 4 பேர் மட்டுமே உயிர் பிழைத்துள்ளனர். இதில் இருந்தே இதன் வீரியத்தை உணர்ந்து கொள்ளலாம். அமெரிக்காவில் இந்த அரிய வகை அமீபாவால் பாதிக்கப்பட்டவர்களில் 65 விழுக்காட்டிற்கும் அதிகமானோர் 13 வயதிற்குட்பட்டவர்கள். கடந்த ஆண்டில் அமெரிக்காவின் இதன் தாக்கம் அதிகமாக
அதிகமாக இருந்தது. குறிப்பாக புளோரிடாவில் 11 பேரும், நியூயார்க் மற்றும் வட கரோலினா பகுதிகளில் தலா 3 பேரும் உயிரிழந்தனர். இந்தியா, வங்கதேசம், கொரியா என 33 நாடுகளில் இதன் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவை தவிர பிற நாடுகளில் 200க்கும் மேற்பட்டோருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் அமெரிக்காவில் 41%, பாகிஸ்தானில் 11%, மெக்சிகோவில் 9 விழுக்காட்டினரும் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் கடந்த ஆண்டு வரை மூளை உண்ணும் அமீபாவால் 12 பேர் பலியாகி உள்ளனர். மூளை உண்ணும் அமீபா பரவல் அதிகரிப்புக்கு காலநிலை மாற்றமும் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. குறிப்பாக உலக வெப்பமயமாதல் காரணமாக நீரின் வெப்பமளவு அதிகரித்து அந்த நீரில் மூளையை உண்ணும் அமீபாக்கள் உருவாவதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. வெப்பமான காலங்களில் நீர்நிலைகளில் அதிக நேரம் குளிப்பதை பலர் விரும்புகின்றனர். அப்படியான நேரங்களில்தான் இந்த அமீபாவால் ஏராளமானோர் பாதிக்கப்படுவதும் தெரிய வந்துள்ளது. கொடிய அமீபா ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு பரவாது என்பது ஆறுதலான தகவல்.